பொதுவாகவே பிரதோஷ நாள் என்றால் நாம் எல்லோரும் சிவன் வழிபாடு செய்வது தான் வழக்கமாக வைத்திருக்கிறோம். பிரதோஷம் என்றால் கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. சிவன் வழிபாட்டை செய்யும்போது கூடவே வாய்ப்பு உள்ளவர்கள் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த நரசிம்மமூர்த்தியும் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான கஷ்டங்களுக்கு அன்றே ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்றால் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. நரசிம்மருக்கு நாளை என்ற வார்த்தை கிடையாது. இப்போதே நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர். ஏனென்றால் நரசிம்மர் அவதாரம் ஒரு நொடி பொழுதில் இந்த பூமியில் உருவானது. பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த கடவுள் நரசிம்மமூர்த்தி. நரசிம்மமூர்த்தி பார்ப்பதற்கு உக்கிரமாக இருக்கலாம், ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவர். இவரை பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கும் கடுமையான கடன் சுமை குறையும், கடுமையான கஷ்டங்கள் ஒரே நாளில் விலக நரசிம்மர் கோவிலில் பிரதோஷ அன்று என்ன தானம் செய்வது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. அவருக்கு உகந்த நெய்வேத்தியம் பானகம். நீர்மோர் பானகம் தயார் செய்து நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் வைத்து நரசிம்மர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு சின்ன கப்பில் அந்த பானகத்தை ஊற்றி பிரசாதமாக கொடுக்க வேண்டும். உடம்பை குளிர்விக்கக்கூடிய பானகம் இது. உங்களுடைய கஷ்டத்தை குளிர்விக்கக்கூடிய பானகம் இது. கோபமாக இருக்கும் நரசிம்மமூர்த்தியை சாந்தப்படுத்தக்கூடிய பானகம் இது. கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரில் வெல்லம், சுக்குத்தூள், எலுமிச்சை பழச்சாறு, ஏலக்காய் பொடி போட்டு நன்றாக கலந்தால் வாசம் நிறைந்த பானகம் தயார். இதை கொஞ்சம் கூடுதலான அளவில் செய்து கோவிலுக்கு கொண்டு போய் பக்தர்களுக்கு உங்கள் கையாலேயே இந்த பானகத்தை விநியோகம் செய்ய வேண்டும். எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இதை கொடுக்க வேண்டும். இந்த தை மாதத்தில் கடைசி பிரதோஷம் 10/2/2025 திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே வரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மமூர்த்தி கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஒருவேளை வாய்ப்பே இல்லை, நரசிம்மமூர்த்தி கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, எங்களால் நரசிம்மரை தரிசனம் செல்ல முடியாது என்றால் இந்த பானகத்தை தயார் செய்து சிவன் கோவிலுக்கு எடுத்து சென்று நீங்கள் தானம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. பானகத்தை கொடுக்கும்போது நரசிம்மமூர்த்தியை போற்றி போற்றி நரசிம்மமூர்த்தியே எங்கள் கடன் சுமையை குறைத்துவிடு என்று மனதில் சொல்லிக்கொண்டே இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை. வீதியில் காய்கறி விற்பவர்கள், செருப்பு தைப்பவர்கள், பழங்கள் விற்பவர்கள் என்று வெயிலில் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு உங்கள் கையால் பானகம் தானம் செய்தாலும் கடன் குறையும். வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் குளிர்ந்த பானகத்தை குடித்துவிட்டு மனதார வாழ்த்தும் போது உங்கள் கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். திருவார்கடல் துயில் கொள்ளும் நரசிம்மனே, நரப்பேருடல் தாங்கிடும் நரசிம்மனே.